அணில், கர்நாடகாவிலேருந்து ஒசூர் கேளவரப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய தண்ணீரில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையின் மோசமான கழிவுநீர் கலந்துருக்கு. அதனால் அந்த தண்ணீர் முழுக்க நுறையா மறந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஏன் முதலமைச்சர் விஜய் வாய் திறக்கவே மாட்டுறாரு? சகோ, அதை விடுங்க சகோ. இங்கே பாருங்க, எங்கள் தளபதி விஜய் மாரத்தான்லாம் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓடுற அழகை பாருங்க. டே அணில், அந்த ரசாயனம் கலந்த தண்ணி நிலத்தையும் நிலத்தடி நீரையும் சேர்த்து மாசுபடுத்திடும்டா. அதை பற்றி ஏதாச்சும் உங்கள் தளபதியை பேச சொல்லு. அட சகோ, இங்கே பாருங்க சகோ, எங்கள் தளபதியோட க்யூட் தொப்பைய எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. எங்கள் தளபதிக்கு தொப்பை கூட அழகுதான். டே தவுட்டு தற்கூரி, இந்த தண்ணியில் மோசமான ரசாயனங்கள்லாம் கலந்துருக்குடா. இதை கால்நடைகளும் வனவிலங்குகளும் குடிச்சுன்னா அதோட உயிருக்கே ஆபத்து வரும்டா. தயவு செஞ்சு உங்கள் தளபதியை இது குறித்து பேச சொல்லுங்கடா. ஐயோ சகோ, இங்கே பாருங்க எங்கள் தளபதியோட ஸ்டைலை. சட்டமன்றத்தில் இப்படி ஸ்டைல் பண்ணுற முதலமைச்சர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அணில், சொன்னால் புரிஞ்சுக்க. இந்த தண்ணி விவசாய நிலத்தில் பாஞ்சிச்சுன்னா நிலமே பாழாகி போயிடும், உணவு உற்பத்தியே பாதிக்கப்படும். தயவு செஞ்சு சட்டமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுங்க. அதை விடுங்க சகோ. இங்கே பாருங்க எங்கள் தளபதி எவ்வளோ ஸ்டைலாக இருக்காருன்னு. இந்தியாவில் இப்படி ஸ்டைலான முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டே அணில், நாங்கள் என்ன பேசுகிறோம்னு உனக்கு புரியலையா? கர்நாடக அரசை கண்டித்து உங்கள் தளபதியை பேச சொல்லுங்கள். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இப்படியே தொடர்ந்து கர்நாடகாவிலேருந்து கழிவுநீர் தமிழ்நாட்டில் பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நதி போகிற இடம் எல்லாமே வாழ தகுதியற்ற நிலமாக மாறிடும்டா. சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்கடா. அட சும்மா இருங்க சகோ, எங்கள் தளபதியே இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். டே அணில், இதுக்கு மாட 6 மாதம் டைம் கேட்பீங்க? 6 மாதம் அந்த கழிவுநீர் நம்ம நிலத்தில் பாஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்களை சொல்லி தப்பு இல்லை, உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை சொல்லணும்.